வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து ரொம்ப நாளா ஒரு 1 வீக்கா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ப தமிழ்நாடு சிஎம் விஜய் சாரோடதும், மோடிஜியோடதும், பிரைம் மினிஸ்டர் மோடிஜியோடதும் ஜாதகம் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. அவர் வந்து நம்ப விஜய் சார் வந்து கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் ஆகவும், அது நம்ம இவரோடலாம் இந்த இந்த நாட்டு பிரசிடென்ட்டோடலாம் பேச்சுவார்த்தை நடத்து ரொம்ப இதுவும் ஹை பொசிஷனில் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிஜமாவே உண்மையா அப்படின்னு பார்த்தேன்னாக்க, கொஞ்சம் ஜாதகங்களுடைய கட்டங்கள், அமைப்புகள் எல்லாம் சிமிலரா இருக்கு. அதே சமயத்துல நம்ப தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. "குதிரைக்கு குர்ரன்னா யானைக்கு எரம் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல வந்து சிமிலாரிட்டி இருந்தாலும், அத எந்த மாரி கண்ணோட்டத்துல பார்க்கணும்? நிஜமாவே அவ்வளவு ப்ராமிசிங்கா இருக்கா இந்த ஜாதகம்? நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோட ஜாதகம் நிஜமாகவே நமக்கு வந்து எல்லாரும் சொல்ற அளவுக்கு அவர் வந்து பிரைம் மினிஸ்டராவும் ஆக முடியுமா? அப்படின்னு. ஏன்னாக்க, நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப பெரிய எந்த அளவுக்கு நமக்கு மோடிஜி வந்து ஷைன் ஆறாரோ, அதே மாரி கூட அமித்ஷாஜி இருக்காரு. அவர் வந்து லோகதந்திரம் தெரிஞ்சவரு. அவருக்கு பேக் போனா இருக்கிறதுனால தான் இவரால இவ்ளோ தூரம் செய்ய முடியும். செய்ய முடியறது நம்ம மோடிஜியால. ஏன்னா, அந்த அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு இல்லையா? அது எல்லா இடத்துக்கும் அமையாது. நம்ம ஒருத்தர நம்ப முடியும் அப்படின்னாக்க. அதே மாரி ஜெய்சங்கர் ஜியா இருக்கட்டும், நெறையா பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு செட்டப் அமைஞ்சு போயிருக்கு. அந்த மாரி செட்டப்போட நம்ப தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் இருப்பாரா? அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ பேரால மிகவும் தகுதி அடைந்தவர்களால அவ்வளோ ஈஸியா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாத போது, இதுல ரொம்ப விசேஷமா ஒண்ணு சொல்லணும். பிரியங்கா காந்தி அண்டு இவங்க ராகுல் காந்தி, அவங்க 2 பேருமே வந்து விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்க 2 பேரும் அனுஷ நட்சத்திரம் கிடையாது, ஜேஷ்டா நட்சத்திரத்துக்காரவங்க. அவங்க 2 பேருக்குமே மிகவும் நன்னா இருக்கும்போது, நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்படி போடும்போது நான் சொன்னேன், இவரால வர முடியாது, ராகுல் காந்தியால வர முடியாது. ஆனா, பிரியங்கா காந்தியால நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தேன். அப்படி வந்து ரொம்ப இன்னும் பவர்ஃபுல். டெல்லிலன்னு பார்க்கும்போது, இவங்கலாம் பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி நம்ப இவரால வர முடியுமா? ஏன்னா, இது மாரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. ரொம்ப திடும்னு வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயி, அவரு சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எந்த அளவு நம்ம கண்ட்ரில வந்து ஃபாஸ்ட்டா ஒருத்தர் மூவ் ஆறாங்களோ, அந்த அளவு நம்ம கண்ட்ரில அ அவங்கள வந்து எந்த அளவு கீழ தள்ளணும்னு பார்க்குறாங்களோ, அவங்க 50% காரங்க நல்லவங்களா இருந்தனாக்க, 50% காரங்க கெட்டவங்களாவும் இருக்காங்க இந்த நாட்ல. அதுக்கு உதாரணம் சொல்லவே வேண்டாம். நம்ப பழைய சீஃப் மினிஸ்டர் இவங்க ஜெயலலிதா மேடம், இதே மாரியே தான் விஜய் மாரி தான் ரொம்ப பணக்காரர். அவங்களுக்கு பணமே தேவையில்ல. இந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்க திருட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க நெறையா நம்ம நாட்டுக்கு நல்லா பண்ணணும்னு நெனச்சவங்க. நல்ல ஹைலி எஜுகேட்டட். ஆனா, அவங்களுக்கும் ஒரு காலத்துல திருட்டு பழி வந்து, செருப்பெல்லாம் இதுவாகி, அவங்களும் போய் ஒரு அரெஸ்ட் ஆயி ஒரு இடத்துல போய் இருந்தாங்க. ஜெயில்ல இருந்தாங்க. அந்த மாரியான ஒரு நிலைமையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்க. இது மாரியான ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்டேட்லயும் சரி, நம்ம நாட்டிலயும் சரி நடந்திருக்கு. ஸோ, அந்த மாரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நிஜமாவே அந்த ஜோசியர் யார் சொன்னாரோ, அவருக்கு நெறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க. அந்த சப்போர்ட் பண்றவங்களும் எந்த அளவுக்கு கரெக்ட்டா ஜாதகத்த பார்த்துருக்காங்க, கணிக்க முடியறது. அதில வந்து நான் என்னுடைய பார்வையில, என்னுடைய கோணத்தில நான் எப்படி இந்த ஜாதகத்த அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து நம்ப சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயோட ஜாதகம். இந்த ஜாதகத்தில இவர் வந்து கன்னியா லக்ன ஜாதகம். இவர் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில நட்சத்திரத்திலேருந்து பார்க்கும்போது 10த் லார்ட் அண்ட் 5த் லார்ட். அவர் வந்து இங்க இந்த இடத்துல வந்து நீச்ச பங்க ராஜயோகத்த குடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா, 10த் லார்ட் வந்து ராசிக்கோ, லக்னத்துக்கோ வரும்போது, அது சிம்மாசன யோகம் சொல்லுவாங்க. அதே மாரியே 2ண்ட் லார்ட் 10த்துக்கு போனாலும் சரி, 10த் லார்ட் 2ண்டுக்கு வந்தாலும் சரி, 10த் லார்ட் 1க்கு வந்தாலும் சரி, 1 லார்ட் 10த்துக்கு போனாலும் சரி, அது வந்து நம்ப சிம்மாசன யோகம்னு சொல்லுவோம்.
அப்பேற்பட்ட ஒரு யோகம் நீச்சபங்க ராஜயோகமும் ஆயிருக்கு. ஆனா அதே சமயத்துல இங்க என்னன்னு கேட்டா, இந்த செவ்வாயுடைய வீட்ல ராகு ஆனவர் நீச்சம் அடைஞ்சிருக்கார். நீச்சம் அடைஞ்சிட்டு எக்ஸ்கியூஸ் மீ நீச்சம் அடைஞ்சிருக்கார். இப்ப வந்து சுக்கிரனால பார்க்கப்படுறார். சுக்கிரன் அண்ட் கேது. இந்த ஒரு காம்பினேஷன்ஸ் ராகுவோட சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்ல ராகுவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருந்தாலும் சரி, கல்யாணத்துல கொஞ்சம் அ கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் ஏன்னா ஆண்களுக்கு வந்து சுக்கிரன தான் பார்ப்போம் நம்ப சாதாரணமாக. பெண்களுக்கு செவ்வாய பார்ப்போம். அப்படி அந்த கேதுவோட அது சேர்ந்திருக்கும்போது, கேத்துக்கு மோக்ஷம். வீனஸ்க்கு வந்து எல்லாமே இது பண்ணணும். நல்ல சுபமா இருக்கும். இது ரொம்ப ஜாஸ்தியா லைஃப்ப என்ஜாய் பண்ணணும். அந்த மாரியான ஒரு விஷயம். ஆனா கேதுவானவர் அது பண்ண விட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் கேது வந்து மிருகசீஷ நட்சத்திரத்தில இருக்கும்போது, இந்த இடத்துல அவர் நீச்சம் அடைகிறார். கேது பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரத்தில இருக்கார். ஸோ அவர் வந்து நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடையும்போது இன்னும் அவருக்கு ஜாஸ்தி விக்ரஸ் ஆயிடும். இல்லையா? அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆத்மகாரகா யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு தான் ஆத்மகாரகா. அந்த குரு நவாம்சத்துல போய் ரிஷபத்துல இருக்கிறதுனால, இதுதான் அவருடைய காரகாம்ச லக்னம். இந்த இடத்துல காரகாம்ச லக்னத்துல சுக்கிரன் சொந்த வீட்ல இருக்கு. அட் த சேம் டைம் கேதுவும் அந்த வீட்ல இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவர் வந்து கொஞ்சம் இந்த சினிமா லைன்ல இது வீனஸ் எல்லாம் கொஞ்சம் சொந்த வீட்ல இருக்கும்போது, இல்ல எக்ஸாட்டிக்ஸ் பொசிஷன்ல இருக்கும்போது, இந்த புரொடக்ஷன், டைரக்ஷன், சினிமால நடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மியூசிக்ல இருக்கிறது, இந்த மாரியான ஒரு ஆக்டிவிட்டில தான் அவங்க இருப்பாங்க. நெறைய வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லப் போறதில்ல. அந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கிறது. அப்போ இவருக்கு அந்த சுக்கிர தசையில தான் இப்ப வந்து அவருக்கு இந்த சுக்கிர தசையில தான் 27/9/2025ல அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்தது. அத பத்தி நான் அப்புறமா உங்களுக்கு வரேன். இப்ப என்னதுன்னு கேட்டா, இந்த இடத்துல குரு அப்படிங்கிற இந்த ஆத்மகாரகனானவர் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது அவர் 6ஆம் இடம் போயிட்டார். பிராரப்த கர்மாக்கு போயிட்டார். 4த் லார்டும் போய் 6ஆம் வீட்ல போய் மறைஞ்சு போயிடுத்து. 7த் லார்டு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7த்ல பிசினஸ் இது, லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவரும் ருணா ரோக சத்ருஸ்தானத்துக்கு போயிட்டார். அதே சமயத்துல நம்ம ராசியிலேருந்து பார்க்கும்போது 2 விதமா எடுத்துக்கணும். நம்ம எல்லா கோணத்திலயும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து நான் வெறும் லக்னத்திலேருந்து பார்க்கல, ராசியிலேருந்து பார்க்கல. நான் காரகாம்ச லக்னத்திலேருந்தும் கவுண்ட் பண்றேன். அட் த சேம் டைம் நான் வந்து ராசியிலேருந்தும் பார்க்குறேன். நான் வந்து லக்னத்திலேருந்தும் பார்க்குறேன். இப்போ நீங்க வந்து இங்கேருந்து நான் ஒவ்வொன்னா எடுத்துக்கிறேன். இப்போ லக்னத்திலேருந்து பார்க்கும்போது, இங்க பிராரப்த கர்மா ஆத்மகாரகா வந்து பிராரப்த கர்மாவா போய் 6ஆம் இடத்துல போயிட்டு இதனுடைய சுக்கிரனோட வீட்ல அமைஞ்சிருக்கு. இதே குரு நம்ம நரேந்திர மோடிஜிக்கும் குரு வந்து இந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகேயா? அதை நான் ஆக்சுவலா பார்த்தேன். அந்த ஜாதகத்தையும் இந்த ஜாதி பக்கத்துல பக்கத்துல போட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும்னு. பட் எனக்கு வந்து இந்த இதுல கூகுள் மீட்ல வந்து அது புதுசா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுன்னு சொன்னதுனால எனக்கு அது செய்ய தெரியல. அதனால அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதே சமயத்துல இங்க லக்னத்திலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிடுது. இதுவும் மறைவு தான், அதுவும் மறைவு தான். ஓகேயா? பட் காரகாம்ச லக்னத்திலேருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்துல குரு வந்துட்டார். ஓகேயா? ஸோ இங்க அதாவது லாபஸ்தானாதிபதி 11th லார்டு வந்து 10த்துக்கு வந்திருக்க. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப பெரிய பெரிய பேனர், பெரிய பெரிய இப்போ பார்த்தா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுங்கிறதும் ரொம்ப ஹை பொசிஷன் தான். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கார். இங்க பார்த்தேன்னாக்க அந்த 4th லார்ட்னு சொல்லக்கூடிய சூரியனும் 5th லார்ட்னு சொல்லக்கூடிய புதனும் 2ஆம் வீட்டுல சரஸ்வதி யோகத்தை கொடுக்குறார் இந்த இடத்துல. பட் புதன் வந்து ரிட்ரோகேட் பிளானட்டா இருக்கு இல்லையா? புதன் சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு, ஆனா ரிட்ரோகேட் பிளானட்டா உட்காந்துருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது புதன் சம்பந்தப்பட்ட இவர் போன ஜென்மத்தை தவறுது ஏதோ பண்ணியிருக்கார். அதனால இந்த ஜென்மத்துல அவரை வந்து புதன் வந்து தண்டிக்கிறதுக்கு தயாராயிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த சூரியன் அண்ட் சனி கன்ஜக்ஷன் இஸ் நாட் குட். அது வந்து இது பொலிட்டிக்கலும் இடம் கிடையாது. இது ஒரு இது வந்து கம்யூனிகேஷன். ஒவ்வொரு ராசிக்கும் பகவான் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்கார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறார். ஒவ்வொரு ராசிக்கும் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறார். இந்த ஏரியா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஏரியா, ஏர் ரிலேட்டட் இது. அதனால இது எல்லாமே பேசுறதெல்லாம் காத்துல போயிடும். நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாரும் நம்ம ஒரு சர்டன் லிமிட் இதுதான் நமக்கு வந்து அது நல்லதை கொடுக்கும். மற்றபடி இது வந்து அப்புறமா காத்துல பேசுற மாதிரி போயிடும். இவங்க அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே கடைசியில் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு ஆயிடும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பித்ரு தோஷம். இங்கே நான் முன்னாடி சொன்னேன் ஒரு முன்னாடி இது வந்து நான் செகண்ட் டைம் அவரோட ஜாதகம் போடுறேன். இங்கே இங்கே ராசிலேருந்து பார்க்கும்போது தேர்ட் லார்டுங்கிறது யங்கர் சிப்ளிங். அந்த யங்கர் சிப்ளிங் 12th அப்படிங்கிற இடத்துக்கு போயாச்சு. போயிட்டு இங்கே செகண்ட் லார்டும் அங்கே போயிட்டு இந்த இடத்துல வந்து அவர் இந்த பித்ரு தோஷத்தை உண்டு பண்ணியிருக்கார். அதில் என்னன்னு கேட்டேன்னா இப்போ ராசி ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் லார்டு அப்படின்னு சொல்லி தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் லார்டு ஆனவர் உங்களுக்கு வந்து செகண்ட் லார்டானவர் உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அதனால இது வந்து அவர் கொஞ்சம் ஒரு வீட்டில் பிரச்சனைகளாக இருக்குது. ரெண்டாவது ராகு இந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சு போனதுனால இங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அது வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ இங்கேருந்து லக்னத்துலேருந்து பார்க்கும்போது சுக்ரன் வந்து 9ஆம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அவங்க அப்பாவும் டைரக்டர் தான் இல்லையா? இந்த இடத்துல இதெல்லாம் டைரக்டர். இங்கே இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியன், இந்த மாதிரி பெரிய பெரிய சிங்கராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் இந்த 2 இடத்துக்கு சம்மந்தப்பட்டவா தான் இருப்பா. அதனால இவர் அவங்க அப்பாவும் அதுதான் இது ரொம்ப பெரிய உண்மை என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஓகே, இப்போ இந்த செவ்வாய் வந்து இது இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல இது நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்கிறோம். நிறையா பேர் வந்து இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை வச்சு நீச்சபங்க ராஜயோகம் நீச்சபங்க ராஜயோகங்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த நீச்சபங்க ராஜயோகத்துக்கு அவ்வளவு பலன் கிடையாது. ஆனால் எப்போ இந்த இடத்துல நீச்சமான செவ்வாயானது நவாம்சத்துல சொந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கு பாருங்க, இதுதான் நீச்சபங்க ராஜயோகம். ஓகேயா? அதே ரவி மோகனுடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா புதன் இங்க வந்து மூலத்திற்கோண ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. நவாம்சத்துல போயிட்டு புதன் இந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்காரு. இந்த புதன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு பாருங்க. இங்கே 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 பாருங்க, இது வந்து ராஜபங்க நீச்ச யோகம். இந்த ஜாதகத்துல ரெண்டுமே இருக்கு. ரவி இந்த ஜோஷப் விஜய் சாரோட ஜாதகத்துல நீச்சபங்க ராஜயோகமும் இருக்கு, ராஜபங்க நீச்ச யோகமும் இருக்கு. இது என்ன, இங்க வந்து புதன் சொந்த வீட்டுல இருந்துட்டு இந்த இடத்துல நீச்சம் அடையும் போது ராஜபங்க நீச்ச யோகம். இங்க இவர் நீச்சம் அடைஞ்சிட்டு இங்க ஆட்சி அடையும் போது அவர் வந்து ராஜபங்க இது நீச்சபங்க ராஜயோகம் ஆகுது. ஓகேயா? ஸோ அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டா இவ்வளவு இந்த அளவு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ராகுவானவர், இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவானவர் இவருக்கு நீச்சம் அடைஞ்சு போயிருக்கார். இந்த ராகு அனுஷ நட்சத்திரத்துல இருக்கார். ராஜு ஜேஷ்ட நட்சத்திரத்துல இருக்கார். இந்த ஜேஷ்ட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, புதன் இருக்கு இல்லையா, புதன் ராகுவோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. புதன் ராகு நட்சத்திரம். ஸோ புதனும் ராகுவும் தன்னுடைய நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இவருக்கு வந்து மாரகன் யாருன்னு கேட்டா சனீஸ்வர பகவான் தான் மாரகன். ஓகே, அடுத்தது இப்போ என்னன்னு கேட்டா இது சனீஸ்வர பகவான். இப்போ நம்ம வந்து இந்த இப்போ எங்க வரோம்னு கேட்டா இவருக்கு சுக்கிரதசை நடக்கிறது. சுக்கிரதசை எது வரைக்கும் இருக்கு? 34 வரைக்கும் சுக்கிரதசை நடக்கிறது. இந்த சுக்கிரதசையில இந்த ராகுவோட புக்தி வருது பத்தியில. இந்த ராகுவும் புதனும் நீங்க பாருங்க, புதனோட புக்தியில இது அந்தர் பரியந்தர் அறிய உங்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னாக்க அந்த 27 செப்டம்பர் 2029 தான் அந்த ஸ்டாம்பேட் நடந்தது. அந்த ஸ்டாம்பேட்ல வந்து இங்க பாருங்க, இது வந்து எப்பவுமே 12ஆம் இடம் ராசிக்காக இருக்கட்டும் லக்னத்துக்காக இருக்கட்டும், 12ஆம் இடம் வந்து நம்மளுடைய படுக்கை சுகம், நம்மளுடைய இது வந்து ஆசிரமம், ஹாஸ்பிட்டல், அப்புறம் லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம், அரெஸ்ட் ஆகுது, அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல என்னன்னு கேட்டா இந்த புதனும் ராகுவும் பரிவர்த்தனை இருக்கிற நேரத்துல இங்க காரகாம்ச லக்னத்துக்கு எதிர்த்தாப்புல உங்களுக்கு ஒரு சூழ்ச்சினால இந்த இவ்வளோ 41 பேர் இருந்து அவரை கிட்டத்தட்ட, ஏன்னா சனி வந்து மரணக்காரகன், அவரை வந்து ஒரு நிலைமையில ஆட்டி வச்சிருச்சு இந்த இடம் இல்லையா? இது வந்து இந்த இடத்துல சூழ்ச்சி. இது வந்து இந்த இடம், இந்த ராகு இருக்கே புதக்குழி. இது அதனாலதான் அவர் முதல்ல நான் போட்டேன், இது வந்து புதக்குழி, இவர் வந்து இந்த இடத்துல இருந்து அவர் பாலிடிக்ஸ்ல போகக்கூடாது அப்படின்னே போட்டிருந்தேன். போகக்கூடாது போட்டா மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த புதக்குழியில போய் ராகு எல்லாருக்கும் நன்னா இருக்கணும். ராகு 5ஆம் இடத்துல இருந்ததுனால ராசி ஆஸ்பெக்ட்லேருந்து ராகு 2வது லக்னத்தேர்ந்து இருக்கும்போது 3ல ராகு கண்மூடித்தனமாக நம்புறது அடுத்தவர்களை. அந்த மாதிரி ஒரு ஜோசியர் ஒருத்தர் வந்து, அந்த ஜோசியர் முதல்ல அவரை நிஜமாவே நான் சன்மானம் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இந்த கம்பேரிசன் இவரோட ஜாதகமும் மோடிஜி ஜாதகமும் பார்த்ததுக்கப்புறம்
இந்த ஜோசியர் வந்து ரொம்பவும் தனக்கு தெரிஞ்ச அரகோர ஜாதகத்தை வச்சுட்டு இவரை புதக்குழியில மாட்டி விடுறாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. மேபி நான் ராங்குன்னு இல்லை, நிறையா பேர் பேசலாம், நிறையா என்னை தப்பு தப்பாக பேசலாம். பட்டு அதுக்காக உண்மை பொய்யாகாது. அதுதான் இதை வந்து நம்ம போட்டு உடச்சி தான் ஆகணும். ஸோ இது வந்து இந்த ராகு வந்து கண்மூடித்தனமாக நம்பி இது காலை விடுறது, அது புதக்குழியில போய் காலை விடுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப அழகா இருக்கு. லக்னத்துல வீனஸ், எப்பவுமே சனியோட பகவானுடைய வீட்டுல வீனஸ் இருக்கிறது வந்து நாட் கம்ஃபர்டபுள். நான் சொல்லிக்க முன்னாடியே இது ஸ்மசானம். இந்த இடத்துல சனியோட வீட்டுல வீனஸ் இருந்தேனாக்க அந்த இவங்களுடைய ஸ்பௌஸ் வந்து கண்டிப்பாக சுகமா வாழ முடியாது. இந்த இடத்துல சிரார்த்த யோகம் இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து புதன் 3ஆம் இடத்துல புதன் நீச்சம் அடைஞ்சது. கம்யூனிகேஷன் சரியில்லை, கணவர் மனைவிக்குள்ள கம்யூனிகேஷன் சரியில்லை. 8ஆம் இடத்துல போயிட்டு சந்திரன் கேது பேருக்கு எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ இங்கேருந்து பார்த்தேன், எனக்கு இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும். இங்கே ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. யாருக்குமே லக்னத்திலேருந்து இருந்தாலும் சரி, ராசியில இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு பைசாலாம் நிறைய வரும். ஆனா கணவன் இல்லாட்டா மனைவிக்குள்ளே யாராவது ஒருத்தரோட உயிரை பறி எடுத்துரும். அதனாலதான் நம்ம வந்து சாதாரணமாக அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு இது பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கேயும் இது வந்து உப்பப்பத லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இதுதான் எப்படி உப்பப்பத லக்னம் இப்படி இருக்கு. ஆனா செகண்ட் எப்படி லைஃப்பை லீட் பண்ண போறாங்க? இங்க சுக்கிரனோட கேது சேர்ந்து இடையில போய் ராகு வந்துருது. ஸோ அதனால இவங்களுடைய மன வாழ்க்கை கண்டிப்பாக இது டைவர்ஸில் தான் போய் முடியும். அப்புறம் இன்னொரு விஷயமும் என்னதுன்னு கேட்டேன்னாக்கா, எல்லாரும் இன்னொரு நடிகையோடலாம் இது பண்ணி பேசுறாங்க. பட் இவரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் பார்த்தா மைண்ட் வந்து நீச்சபங்க ராஜயோகம் என்னதான் நம்ம சொல்லிக்கலாம், 1008 யோகத்தை சொல்லலாம். மற்ற யோகங்களுக்கும் நீச்சபஞ்ச யோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்தந்த தசைகள் நடக்கும்போது தான் அது பலனை கொடுக்கும், இல்லாட்டினா பலனை கொடுக்காது. லைஃப் பரியந்தும் அந்த அந்த யோகம் வந்து இருக்காது. 2வது இங்க தாரகாரகா யாருன்னு கேட்டால் இவருக்கு வீனஸ் தான். அந்த வீனஸ் போய் கேதுவோட முடிச்சுடுது இல்லையா? இவன் யாரோ கல்யாணம் பண்ணிட்டாலுமே ஒன்றும் சீக்கிரட்டாக தான் இருக்கும். பட் அது வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கல்யாணம் எல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரியெல்லாம் அவரை யார் யாரோ இது பண்ணி பேசுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இந்த ஜாதகத்துல இல்லை. அப்படியே இருந்தாலும் இட் வில் பி இந்த டோட்டலி கவர்டு. ஏன்னா இது வந்து ரகசியமான இடம். இந்த விருச்சிகம்ங்கிறது காலபுருஷ தத்துவ 8ஆம் இடம்ங்கிறது ரகசியமான இடம். அந்த ரகசியமான இடத்துல ராகு போய் இருக்கிறதுனால அது வந்து வெளியில வரவே வராது. அது அது சும்மா நம்ம வேணா சொல்லிட்டு இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லலாம். இது சுக்கிரனுக்கு கேந்திரத்துல குருவும், குருக்கு கேந்திரத்துல இதுவும் சுக்கிரனும் இருக்கு. இது ரொம்ப பெரிய சரஸ்வதி யோகம்னு சொல்லலாம். அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது நவாம்சம் நன்னா இருக்கு. இதில் பார்க்கும்போது குருமங்கள யோகம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இது வந்து சிரார்த்த யோகமா இருக்கு. ஸோ இங்க பாருங்க 12ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துருக்கு பாருங்க. அதனால இது வந்து லிட்டிகேஷன் ப்ராப்ளம். 12ஆம் இடத்துல இருந்தால் லிட்டிகேஷன் ப்ராப்ளம். சந்திரனோட கேது இங்க பாருங்க, சந்திரனோட நீச்ச செவ்வாய், இங்க சந்திரனோட கேது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுல போய் உட்காந்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவர் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனார் அப்படிங்கிறது, இப்போ எப்படி இவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அப்படிங்கிறது, இந்த ஸ்டார்பேடை பத்தி இதை சொன்னேன். இது வந்து ஒரு சுக்கிர தசையில அவருக்கு சுக்கிர புக்தி. இவர் இங்கேருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் பாக்யாதிபதி. பா முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்போ இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். இது நாட் ஓன்லி தாரகாரகா. இங்கேருந்து பார்க்கும்போது பாக்யாதிபதி அப்படிங்கிறது சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுக்கிரன் சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு. அதனால சுக்கிர தசை வேற நடக்கிறது. அதனாலதான் அவர் வந்து பாலிடிக்ஸ்ல உள்ளுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆனா இந்த இடத்துல என்னன்னு கேட்டா கேதுவும் அது பக்கத்துல உட்காந்துருக்கு. பாக்யாதிபதி கெட்டு போயிடுது. எப்போ ஒரு கிரகம் தனித்துவம் பெறும்போது தான் அதுக்கு யோகத்தை கொடுக்கும். அது பாவ கிரகங்களோட சேரும்போது அதனுடைய இது வந்து குறைஞ்சி போயிடும். 2வது இந்த இடத்துல வீனஸ் பார்த்தீங்கன்னாக்க 2 டிகிரில தான் இருக்கு. அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது இது வந்து கிருத்திகா நட்சத்திரம் தான் இருக்கணும். கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கு பாருங்க. இது வந்து கண்டந்திர பாயிண்ட்ல இருக்கு வீனஸ். அவ்வளோ ரொம்ப பவர் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம கேது மிருகசீஷ நட்சத்திரத்துல போய் போய் உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? கேது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கட் பண்ற இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வீனஸ் வந்து 2 பாயிண்ட்ல இருக்கு. ஓகேயா? இப்போ உங்களுக்கு வந்து கேது பார்த்தீங்கன்னா வீனஸ் பார்த்தீங்கன்னா தாரகாரகா 2 டிகிரில தான் இருக்கு. 2 டிகிரிங்கிறது பாலாவஸ்தா.
இது வந்து பாக்யாதிபதி பாலாவஸ்தால இருக்குனாக்கா நம்ம அவ்வளோ பாக்கியங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. ஓகேயா? பாக்யாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் கேது அப்படிங்கிற மெலிஃபிக் பிளானட்டோட போய் சேர்ந்துருக்கோங்க. கேது அதனால அவருக்கு அப்பா கூட கூட நிறைய நடுவுல பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த கேது வந்து 25 டிகிரி மிருகசீஷ நட்சத்திரத்துல நீச்சம் அடைஞ்ச கேது. சாதாரண கேது கூட கிடையாது, நீச்சம் அடைஞ்ச கேது. இது காரகாம்ச லக்னம் வேற. அது மட்டும் இல்லாம இதுல சுக்கிரனும் கேதுவும் வேற சேர்ந்திருக்கு. எதிர்த்தாப்புல ராகு வந்து பொதக்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த ராகு ஜேஷ்டா நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. புதன் வந்து ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. ராகு வந்து புதனோட நட்சத்திரத்துல உட்காந்து 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து 4th லார்டானது 2nd வந்திருக்கு. 9th அண்ட் 10th லார்டு வந்து இங்க வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த கன்ஜெக்ஷன்னால தான் அவர் வந்து இப்ப இந்த சுக்கிர தசையில இவர் வந்து இந்த கேது புக்தியில இந்த 4th அண்ட் 5th லார்டு அப்படிங்கிற சரஸ்வதி யோகம் வந்து இந்த 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு இந்த பொசிஷன், இந்த சீஃப் மினிஸ்டரான பொசிஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க என்னன்னு கேட்டேன்னா, இது வந்து இது வந்து சூரியன் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. சரஸ்வதி யோகம்ங்கிறது வேற, பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வேற. ஓகேயா? இந்த இடத்துல பொலிட்டிக்கல்ங்கிறது வேற. இது வந்து சூரியன் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா இது போய் ராகு கூட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. கிரகணம். ராகு சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. கிரகணம் இது. கிரகணமா இருக்கிறதுனால மைண்ட் வந்து ராகு என்ன பண்ணும், தன்னுடைய எந்த பிளானட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த பிளானட்டை தன்னோட உருவமா மாத்திட்டு அது வந்து சூரியன் மாதிரியே காமிக்கும். அவ்வளவுதான். அதனால இது வந்து ஆக்சுவலா பார்த்தோன்னா இது அவ்வளவு பவர்ஃபுல் பிளேஸ்மெண்ட் கிடையாது சூரியன் அப்படிங்கிறது. அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து நிறைய ஜோசியர் கூட என்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க அவர் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆயிட்டாரே அப்படின்னு கேட்கலாம். ஏன்னு கேட்டேன்னா இங்க குருலேருந்து பார்க்கும்போது குரு இவருக்கு வந்து ஆத்மாக்காரகா இல்லையா? அந்த ஆத்மாக்காரகாவோட இடத்துல இருந்து பார்க்கும்போது 5ஆம் இடத்துல அவர் குரு போயிருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம் தன்னுடைய இடத்துல இருந்து, அதாவது ஜாதகத்துல இருக்கிற குருவானவர் இங்க 5ஆம் இடத்துல கோச்சார ரீதியா போயிருக்கும் போது இந்த இடத்துல இந்த லா இந்த ஆர்டர் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்து, அதனால இவர் வந்து ரொம்ப பப்ளிக் நிறைய வந்து 3 கிரகம் அப்படிங்கும்போது எல்லாமே திருவாதிரை நட்சத்திரம் உட்காந்து இவ்வளவு நட்சத்திரம் இருக்கு. அதுல வந்து எல்லாமே திருவாதிரை நட்சத்திரம் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. சூரியன் சந்திரன் சனி வந்து மரணக்காரகா. அதனாலதான் இந்த சனி மரணக்காரகமானதான் இந்த இந்த மாதிரி விஷயம் சொன்னேன்னா இந்த மாதிரிலாம் ஆனதுன்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து திருவாதிரை நட்சத்திரம், இதுவும் மெர்க்குரியும் திருவாதிரை நட்சத்திரம், சூரியனும் திருவாதிரை நட்சத்திரம், எல்லாமே ராகுவோட எல்லாமே ஒரு மேனிப்புலேட்டிவ். எல்லா அத்தனையும் மேனிப்புலேட்டிவ்ல போய் இது மாட்டிட்டு இருக்கு. இப்போ இவர் எல்லாரும் சேர்ந்து பண்ணி விட்டுருக்காரு. அதனால இவரை வந்து நான் மேனிப்புலேட்டிவ்ல போயிட்டாரா, இவர் வந்து நடந்து போய் அப்படிலாம் சொல்ல விரும்பல. இவருடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னு கேட்டாக்க, நான் ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் படம் வந்தது இல்லையா, அது மாதிரி எனக்கு கொஞ்சம் குறைச்ச நாளா இருந்தா கூட என்னால எவ்வளவு செய்ய முடியும் அவ்வளவு நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் வந்து இந்த இதுல இறங்கியிருக்காரு. சோ அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இவரது ஒரு அந்த இதுல மொத்தம் 2.5 வருஷத்துக்கு இவருக்கு கஷ்டம்தான். ஏன்னா இந்த ராகுல வந்து நிறைய பேர் அவரை வந்து பொலிட்டிக்கல்ல வந்து அவரை கவுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நிறைய கவுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து அதுல இந்த முதலையெல்லாம் தாண்டின்னு அவர் வரணும். தாண்டின்னு வந்துட்டேனாக்கா அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தாண்டிடுவாருங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துல வந்து பார்வை இந்த இடத்துல குரு வரும்போது 5ஆம் பார்வையாக இவரை கண்ட்ரோல் பண்றாங்க, எளிமையெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் இந்த இடத்துல குரு வரும்போது அவரை வந்து ராகுவுக்கு வந்து கேந்திரத்துல குரு வந்தாச்சு. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல குரு வந்ததுனால அப்போ ராகுவும் கேதுவும் கண்ட்ரோல் ஆகிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டா குரு தான். அதனால அந்த குரு இங்க கேந்திரத்துல வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து 7th லார்டே இந்த இடத்துல 7th அண்ட் 4th லார்டு வந்து இந்த இடத்துல வரும்போது இந்த ராகுவால ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ இந்த இடத்துல குரு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை வரும் அவருக்கு. என்ன இந்த இடத்துல குரு வரும்போது ஹி மே ஃபேஸ் அ லிட்டில் பிட் ப்ராப்ளம். ஏன்னாக்க இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆனானப்பட்ட ஜெயலலிதா மேடம் கூட இது முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜெயலலிதா கூட இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஓகேயா? ஸோ எல்லாரும் இப்போ அந்த இவங்க இருக்காங்கல்ல, யார் ஜோசியர் இருந்தாங்களோ அவங்க என்ன சொன்னாங்க, சூரியனும் புதனும் இங்க சனி கன்ஜெக்ஷன், அவருக்கு மோடிஜிக்கு வந்து சூரியன் புதன் கேது கன்ஜெக்ஷன், இதுவும் புதனோட வீடு, இதுவும் புதனோட வீடு. அவருக்கு மோடிஜிக்கு இந்த இடத்துல புதன் சூரியன் கேது கன்ஜெக்ஷன், இந்த இடத்துல இவருக்கு சூரியன் புதன் சனி கன்ஜெக்ஷன்.
அவரோட குருவு இந்த இடத்துல இருக்கு, இவரோட குருவு இங்கதான் இருக்கு. இந்த சனி கன்ஜக்ஷன் இங்கேயும் இருக்கு, நீச்சபங்க ராஜயோகம் இங்கேயும் இருக்கு, அவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, எல்லாம் ஒன்னா இருக்கு. அதனால இவர் வந்து பிரினிஷ் ஆக முடியும்னு சொல்லிட்டாங்க. பட் இங்க உள்ள புதனுக்கும் இங்க உள்ள புதனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இங்க உள்ள புதனுக்கு எந்த பவருமே கிடையாது. ஜஸ்ட் அவர் கம்யூனிகேஷன், அவர் வந்து ஏர் ரிலேட்டட்ல தான் அவருக்கு வேலையே. ஃபுல்லா கம்யூனிகேஷன், இந்த பப்ளிகேஷன் பண்றது. அதனால இந்த மாதிரி இருந்ததுனாலதான் அவர் சினிமாட்டுல போனார். அது ஆருத்ரா நட்சத்திரத்துல இருக்கும்போது அவர் தன்னை எல்லா விதமாகவும் தன்னை ஒரு நிமிஷத்துல பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்ல இருந்து அடுத்த கேரக்டரால இவரால் ரொம்ப ஈஸியா போக முடியும். பட் ஹி இஸ் நாட் எ பிசினஸ் மேன், ஹி இஸ் நாட் அட் ஆல் எ பிசினஸ் மேன். பட் இந்த இடத்துல புதன் இருக்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி சாப்பிட்ற சாப்பாட்டை கூட பிசினஸ் பண்ணி வித்துடலாமா தோணும். அது மாதிரி அப்ப அந்த மாதிரி புதன் இந்த இடத்துல இருக்கும்போது வேற விஷயம். இந்த புதன் சனீஸ்வரர் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதனால இந்த ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் நீங்க முடிச்சு போடாதீங்க. இப்ப வந்துட்டோம் நம்ம இவர் நரேந்திர மோடிஜி பிரைம் மினிஸ்டரோடது. இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு சந்திரன் செவ்வாய் கன்ஜக்ஷன் சேம். அவருக்கு இவருக்கு லக்னத்துல கன்ஜக்ஷன், அவருக்கு 11ஆம் இடத்துல கன்ஜக்ஷன். ஸோ இந்த கன்ஜக்ஷன் இருக்கிறது அங்க வந்தா செவ்வாய் நீச்சம், இவருக்கு வந்து இங்க சந்திரன் நீச்சம். பாக்யாதிபதி அவருக்கு பிப்த் லார்டு வந்து நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கு. பிப்த் அண்ட் 10th லார்டு, 10th லார்டு போய் நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கு. இங்க இவருக்கு வந்து 9th லார்டு மட்டும்தான் நீச்சம் அடைஞ்சிருக்கு. அது நீச்சபங்க ராஜயோகமா மாறி இருக்கு. ஆனா அவர் வந்து பூச நட்சத்திரம், இவர் வந்து அனுஷ நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேனாக்க, பூச நட்சத்திரத்துல சனீஸ்வர பகவானுடைய குழந்தை பருவம். குழந்தை பருவத்துல இந்த குழந்தை வந்து சாயாக்கு பிறந்த குழந்தை, சாயாக்கு ரெகக்னிஷன் இல்லை, சூரியனால கைவிடப்படும் போது குழந்தையும் வெளில வந்திருக்கு, சனீஸ்வர பகவானும் வெளில வந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் யமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆபிரதர் தான் இது காரணம்னு சொல்லிட்டு 19 வருஷம் தவம் எடுக்க போனேன். 19 வருஷம் ஒரு சின்ன குழந்தை தவம் இருந்து 10,000 யானை பலத்தை வாங்கினது. அப்போ எத்தனை வைராகியம் இருக்கணும் அந்த குழந்தை போய் 19 வருஷம் தவம் இருக்கணும்னாக்க. அந்த மாதிரியான தவம் இருந்ததுதான் அனுஷ நட்சத்திரம். அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வைராகியம் ஜாஸ்தி. வைராகியம் ஜாஸ்தி மட்டும் இல்லாம இது ஒரு கிணறு. இது எல்லாமே தன் மனசுக்குள்ள புட்டி ரகசியத்தை வச்சுக்கக்கூடிய ஒரு இடம். தன்னுடைய பெயின் ஆகட்டும், இவளுக்கும் வந்து இருக்கும் சனீஸ்வர பகவானே கஷ்டம்தான். எவ்வளவு பெயினா இருக்கட்டும், எவ்வளவு இதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே ஸ்வாலோ பண்ணிட்டு போறதுதான் இது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபம் வந்து பிரம்மர். இந்த இடத்துலதான் நான் சொன்ன அர்த்தநாரீஸ்வரர் தோணுது. இந்த இடத்துல பிரம்மர் வந்து உலகத்தை படைத்த இடம். அப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி பிரம்மா. அந்த பிரம்மா இங்க எனக்கு பிரம்மாவோட ஸ்பௌஸ் யாரு, மனைவி யாரு, சரஸ்வதி. அதனால இந்த இடத்துல சரஸ்வதி எதுல உட்காந்துருப்பா, தாமரையில உட்காந்துருப்பா. அந்த தாமரை எங்க இருக்கும், குளம் குட்டையில தான் இருக்கும், நதியிலையோ சமுதிரத்திலயோ இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு குட்டையில வந்து ஒரு தாமரை வளர்றது. அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுல சாய் விக்கிறவர்னு சொல்லக்கூடிய அந்த மோடிஜி ஆனவர் ஒரு தாமரையாக மலர்ந்து இன்னைக்கு அத்தனை பேருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா அது வைராக்கியம். ஏன்னா ஜெகேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் எல்லாருக்கும் சுவாமிகள் நான் சொன்ன சமயங்களுக்கு எல்லாருக்கும் தாமரையால பூஜை பண்ணி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ரொம்ப விசேஷப்பட்ட ஒரு இடம் இந்த இடம் தான். சோ அந்த மாதிரியான ஒரு வைராக்கியத்துல இருக்கக்கூடிய ஜாதகம் கர்மயோகி ஜாதகம். அந்த ஜாதகம் கர்மயோகி ஜாதகம் கிடையாது. அந்த ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்தையும் கம்பேர் பண்ண ஒரு ஜோசியரை வந்து என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டணுமா, புகழணுமா, இகழணுமாங்கிறது எனக்கு தெரியல. சோ வந்து இவருடைய அந்த நட்சத்திர அதிபதியானவர் அந்த ராஜ்ய பரிபாலனம் சொல்லக்கூடிய இந்த சிம்மத்துல போயிருக்காரு. அதுவும் போய் உத்தர நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு அவர். ஆனா இங்க இவருடைய சனீஸ்வர நட்சத்திர அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சுட்டார். இவருடைய சனீஸ்வர இவர் கர்மத்துக்கு போயிருக்கார். கர்ம யோகின்னு சொல்றோம் இல்லையா, கர்மஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு போயிருக்காரு. இவர் ஏதோ விட்டதுதான் வந்து வேற திருப்பியும் முடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. இவர் வந்து ஜென்மங்கள் எடுத்ததே ஒரு எப்படி பகவான்கள்ல அவதாரம் எடுத்து வராளோ அது மாதிரி வந்த ஜாதகம் இந்த ஜாதகம். இங்க பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல அவருக்கும் ராகு இருக்கு, இவருக்கும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. அவருக்கு இருக்கிற ராகு வந்து புதக்குழியில இருக்கு, இவருக்கு இருக்கிற ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரம்
பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதிங்கிறது ராகு. அந்த உத்திரட்டாதிங்கிறது சனீஸ்வர நட்சத்திரம். அதுக்கு ஒரு தனி விளக்கம் உண்டு. அந்த உத்திரட்டாதி விளக்கத்த சொல்லிடுறேன் இப்போ பரவால்ல. இது ராகுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாட்டினா கூட, ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. கர்மா இந்த நட்சத்திராதிபதி கர்மத்துல இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் கொண்டு போய் அந்த சனீஸ்வர பகவான் நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இவர் பொலிட்டிக்கல் இழுத்து விட்டு எடுத்துக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ஒரு எல்லா இது மாதிரி சொல்வாள் என்னவோ முடிச்சு போட்டா மாதிரி தலைக்கும் இதுக்கும் காலுக்கும் முடிச்சு போட்டா மாதிரி ஒருத்தர் ஜோசியர் சொன்னார் இல்லையா? அவருக்கு முதல்ல அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறேன். சனீஸ்வர பகவான் உத்திரட்டாதி நிலத்துல இருக்கும்போது நம்ம அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் கடமைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இனிமே நமக்கு இந்த சரீரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிக்கிறதுக்கு அந்த காலில் நமக்கு இன்விசிபிளான ஒரு ரிங் இருக்கு. அதனாலதான் சனீஸ்வர பகவானுக்கு சுத்தி ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்க விடிவு அந்த பாசப்பிணைப்புங்கிற ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த அந்த காலில் இருக்கிற அந்த விலங்கு இருக்கு இல்லையா, அதை அவர் விரிச்சு விடுறார். உத்துட்டாதி திறந்து விடுறார். அப்பதான் சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியில போகும். அது அந்த ரிங்க உடைக்காத வரைக்கும் நம்மளால ஆத்மா உடம்ப விட்டு போகாது. அப்போ ஆத்மா உடம்ப விட்டு போகணும்னா சனீஸ்வர பகவான் இந்த இடத்த நம்ம காலில் போட்டிருக்கிற அந்த வளையத்தை அவர் உடைக்கணும். அந்த உடைக்கிற இடம் தான் இந்த ராகு. ஓகேயா? இப்ப அத பத்தியும் பேசுவேன். அப்போ இந்த மாதிரி இவர் இந்த மாதிரியான ஒரு அருமையான ஜாதகம். தாரகாரகா 0 டிகிரில இருக்கு. தாரகாரகன் புத்திரகாரகா செவ்வாய். இப்போ ஒரு புத்திரகாரக தசை தான் நடக்கிறது. நம்ம ஒரு கோடி இத்தனையும் சொல்றோம்ல, அவர் எல்லாரும் என் குழந்தைன்னு தான் சொல்றாரு இல்லையா? செவ்வாதசம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார். இவா 2 பேருமே இது விசாக நட்சத்திரத்துல இருக்கு. இது அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கு. 2 பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இவருக்கு தானே அழகா சரஸ்வதி யோகம் இருக்கே. குருவும் போய் சனீஸ்வர பகவானோட வீட்டுல இருக்கார். சனீஸ்வர பகவான் பார்க்கப்படுறார். 2வது இந்த இடத்துல ஒரு யோகம் பாருங்க. சனீஸ்வர பகவானும் குருவும் ஒருத்தர பார்த்துக்கிறது. 5th லார்ட் அண்ட் 4th லார்ட் ஆஸ்பெக்டிங் வித் ஈச் அதர். அப்படியும் எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் டிகிரி அண்ட் லோவஸ்ட் டிகிரி பார்த்துக்கிறது. இது இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி ஆத்மகாரகா சனீஸ்வர பகவான். லோவஸ்ட் டிகிரி தாரகாரகா. 2 பேரும் ஒண்ணுக்கு பார்த்துக்கிறது. அதுவே பெரிய யோகம் ஜெமினி ஆஸ்ட்ராலஜி பிரகாரம். இது இங்க சட்டன் அண்ட் ஜூபிட்டர் ஆஸ்பெக்ட் இருக்குது இந்த சனி குபேர யோகம். அப்புறம் இங்க பார்த்தேன்னா அசுரகுரு தேவகுரு. இது அசுரகுரு, இது தேவகுரு. 2 பேரும் ஒருத்தர் கேந்திரத்துல பார்த்துக்கிறது. அது பெரிய சரஸ்வதி யோகம். சோ இந்த மாதிரி எத்தனை சரஸ்வதி யோகம் படிப்பே தேவையில்லை. எதுக்கு இவர் படிக்கணும்? படிக்காத நம்ம படிச்ச பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் கிரிமினலா மாறுறா. ஆனா படிக்காத சாய் வித்த ஒரு நாட்டை ஆள்றது மட்டும் இல்லாம அத்தனை கண்ட்ரி லீடர்களையும் அவர் ரெக்கக்னைஸ் ஆகியிருக்கார். அவரை போய் பழிச்சுண்டு அலையிறது பாருங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அவங்களை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யாரோ சொல்றா, தன்னுடைய சொந்த மூளையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்கிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம். சரி, இவர் கல்யாண வாழ்க்கை ஏன் இருக்குன்னு கேட்டா, இங்க நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுத்து. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இங்கு ஆட்சியில இருக்கிற செவ்வாய் இந்த இடத்துல நீச்சராக இதுல போய் நீச்சம் அடைஞ்சு போயிடுது. லக்னத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு போயிடுது. நீச்சபங்க ராஜயோகத்துக்கு எந்த உச்ச கிரகமும் கேந்திரத்துல இல்ல. எந்த உச்ச கிரகத்தோட பார்வையும் இல்லை. 2nd லார்டு இந்த இடத்துல ராகு அண்ட் வீனஸ் டைவர்ஸ். இந்த கேது 8ஆம் இடத்துல எதுவும் இல்லை. எதுவும் கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. இப்போ இந்த 3 மரணக்கா சந்திரன் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுச்சு சந்திரன். சந்திரன் இவருக்கு மாறகன். ஸோ இந்த இடத்துல வரும்போது இவருக்கு 2028ல இந்த செவ்வாய் தசை முடிகிறது. அதுக்கப்புறம் ராகு தசை ஆரம்பிக்கிறது. ராகு இவருக்கு அமர்த்தியகாரகா. அது 2046 வரைக்கும் இருக்கு. இவர் 2050ல பிறந்திருக்கு. அப்போ இவருக்கு 96 இருக்கும். 96 வரைக்கும் இவரால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, இருக்க முடியாது. ஓகேயா? ஆனா இந்த 2028ல குரு இந்த இடத்துல வருவார். 28 மேக்கு அப்புறம் ஜூலைல குரு இந்த இடத்துல இருப்பார். குரு இந்த இடத்துல வரும்போது இவருக்கு இந்த இந்த இங்கேருந்து பார்க்கும்போது 11th ஹவுஸ் குரூப் ஆக்டிவிட்டி, குரூப்பா இருக்கிறது, பிஸ்னஸ்க்காக இவர் வெளியே போறது, இல்லை ஸ்பீச் கொடுக்கறது, பிஸ்னஸ் டீலிங்காக வெளில போறது, அந்த மாதிரியான ஒரு இடத்துல கன்ஷாட் இவருக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா மாதிரி என்னுடைய அனலைசிஸ் இது. பகவான் கையிலே அவர் என்ன இருக்கணும், நிறையா இருக்கணும். நான் 2 பேருக்கும் சரி, விஜய் சாருக்கும் சரி, நான் முடிசீதருக்கும் சரி, நான் காலச்சக்கரம் பார்த்துட்டேன். 2 பேருக்கும் நல்ல இருக்கு. எதுவும் இப்போ எதுவும் பேட் பீரியட்லாம் கிடையாது.
பட் பட் ஈவன் தோ இந்த அசசினேஷன் வரும்போது அவருக்கும் சரி, இவருக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவருக்கு அந்த மாரியான ஒரு ஃபோக்கஸ் எனக்கு கையில படுறது, கண்ணுக்கு படுறது. அ ஸோ இவர் இந்த 2028 தாண்டிட்டாருன்னா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருப்பார். அதுக்கப்புறமா உடனே 2028 முடிஞ்சப்ப ராகு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கேட்கவே வேண்டாம். இவர் இது மட்டும் திருப்பியும் அவர் கன்டின்யூ பண்ணிட்டார் 2029ல அவ்வளவுதான். இனிமே நம்ம இந்தியா தான் இருக்கிற வேர்ல்ட்ல பவர்ஃபுல் ஆயிடும். கையில எடுத்துட்டாருன்னா போதும். இனிமே சரி, செத்தாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, எனக்கு என்ன இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டாரு. அதனால அவர் வந்து இனிமே என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, நான் துணிஞ்சு இறங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறங்கி அத்தனை பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்த பார்க்கணும். அப்படி இதுதான் நான் நான் பார்க்குற விதம் இப்படிதான் இருக்கு. நம்ம வந்து அதுக்காக நான் யாரையும் தப்பா சொல்ல விரும்பல. சில பேர் ஆக்சுவலாக நம்ம வந்து கட்டங்கள் இல்ல, பிளானட்டோடைய பொசிஷன் ஒரே மாரி இருக்கும்போது, அத உடனே ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா பார்த்தா நான் பாரு குரு அவருக்கும் அக்வேரியஸ்ல உட்கார்ந்திருக்கு, குடும்பத்தில உட்கார்ந்திருக்கு, இவருக்கும் குரு உட்கார்ந்துட்டு இருக்கு. அவருக்கும் வந்து சூரியன், புதன், சனீஸ்வர பகவான் மிதுனத்துல இருக்கு. இவருக்கு சூரியன், புதன், கேது வந்து இதுல அ கன்னியில உட்கார்ந்துட்டு இருக்கு. சந்திரனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பார்த்துட்டு, அந்த இடத்துல ராகுவும் கேது எந்த இடத்துலயும் இவருக்கு ராகுவும் கேது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒருத்தருடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு முக்கியமான ஒரு கிரகம் எதுன்னு கேட்டா 2 கிரகம் எதுன்னு கேட்டா ராகுவும் கேது. அவங்க பழுதுபடக்கூடாது. அவங்க பழுது பட்டுட்டாங்கனாக்க, யார் வேணாலும் மேனிபுலேட் பண்ணி விட்டுறலாம். மைண்ட வந்து இது பண்ணி விட்டுறலாம். இவர் வந்து எல்லாமே ராகுவோட இதுல இவர வந்து முழுக்க முழுக்க நெறையா பேர் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சார. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த நீச்சபங்க ராஜயோகம் இன்னும் நிறைய யோகங்கள்லாம் இருக்கிறதுனால மற்ற இடத்துலலாம் சொன்னேன் விபரீத ராஜயோகம் இந்த மாதிரியான யோகங்கள்லாம் இருக்கிறதுனால அவரை வந்து 2 யோகம் இருக்கு வந்திருக்கு. புதன் ஒரு இடத்துல சொந்த வீட்டில் இருந்தாலும் இந்த இந்த ராஜபங்க நிச்சயமும் உண்டாயிருக்கு, நிச்சபங்க ராஜயோகமும் உண்டாயிருக்கு, விபரீத ராஜயோகமும் இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த யோகங்கள்லாம் ஜாஸ்தி பலனை கொடுக்காது. எங்க பலன் ஜாஸ்தி கொடுக்கறதுன்னு கேட்டா அவருக்கு வந்து 5த் லார்டும் 10த் லார்டும் அதாவது திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒன்னா சேர்ந்து லக்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா, அதுதான் ராஜயோகத்தை கொடுத்துருக்கு. ஓகே. சோ அதுக்கப்புறம் நட்சத்திரத்துல இருந்து பார்க்கும்போது பாக்யாதிபதி போய் உட்காரும்போது இன்னும் அவரை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க விஜய் சார. இன்னும் இன்னும் இப்போ வந்து 2027லாம் அவர் கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அவர் வந்து அவ்வளவு சக்சஸ் பண்ணி காமிப்பாரு. ஆனா அந்த சக்சஸ் வந்து காயமா இருக்கணும். ஃபுல்லா இருக்கணும். அது இல்லாம திடும்னு அவர வந்து பழி தீர்த்து விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டணுமே தவிர, கெடு வழிய காமிக்கக் கூடாது. அதனால நம்ம வந்து ஒரு ஜோசியர்ங்கிறவர் நமக்கு தெய்வம் குடுத்துருக்கிற ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்த நம்ம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆ அடுத்த வாட்டி திருப்பி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டோட திருப்பியும் உங்கள சந்திக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு பேசி இது பண்ணதுல உங்களுக்கு புடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா, இன்னும் எனக்கு ரொம்ப ஊக்கத்த குடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி குடுக்கறது ரொம்ப நன்றி. என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.